திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்புடன் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அமிர்தலிங்கம். வணக்கம் அமிர்தலிங்கம், எவ்வளவு தூரத்திற்கு இந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் கடந்த 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்பவனோடை சிவன் கோவில் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் 33ஆம் ஆண்டு ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இவ்வூர்வலத்தை ஒட்டி முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த 6 நாட்களாக விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இதன் நிறைவாக இன்று முத்துப்பேட்டை ஜாம்பவனோடை பகுதியில் உள்ள சிவன் கோயிலில் 19க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் ஊர்வலம் அமைதியாகவும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் இருக்கும் வகையில் திருவாரூர், நாகை, தஞ்சை, திருச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு குறிப்பாக திருச்சி ஐஜி ஜோசி நிர்மல்குமார் தலைமையில் நாகை, திருவாரூர், தஞ்சை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த டிஐஜி, காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராவும் மொபைல் வாகனம் மூலம் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தீவிரமாக விநாயகர் ஊர்வலம் செல்லும் பாதையினை கண்காணித்து வருகின்றனர். இந்த விநாயகர் ஊர்வலம் ஜாம்பவனோடை பகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தொடங்கி வைத்தார். விநாயகர் ஊர்வலம் முத்துப்பேட்டை பகுதியில் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நம்பிக்கோட்டை கீழப்பாலம் பாமணி ஆற்றங்கரையில் கரைக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு மேல் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அமிர்தலிங்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.